அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசித்தேன். வீட்டில் பலாப்பழம் இருந்துச்சு. சரி, பலாப்பழத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தில் இருக்கிற விதையை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்தது அது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி வெல்லமும் கொஞ்சம் எடுத்து அதையும் உடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த உடச்சி வச்சு இந்த வெல்லத்தை போட்டு அதோட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாவு காய்ச்ச போகிறேன். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாவு காய்ச்சினேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றினோடனே அது கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வெள்ளைப்பாவும் ரெடி ஆகிருச்சு. அது இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பழத்தை போட்டாச்சு. போட்டுட்டு வாசனைக்காக 3 ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. அடிக்கவும் நல்லா லிக்விட் பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் ஆல்ரெடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த தேங்காவை நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். கலர் மாறணும், தேங்காவுடைய கலர் மாற அளவுக்கு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, அது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் காய்ச்சி வச்சுருந்த பாவு இருக்குல்ல, வெள்ளைப்பாவு, அதையும் ஊற்றிட்டேன். ஸ்வீட்டு ஏற்கனவே பலாப்பழம் இனிப்பாக இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதோட நெய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுதாங்க பலாப்பழம் பர்ஃபி ரெடி ஆகிருச்சு. இதாங்க பலாப்பழ பர்ஃபி. அதை அப்படியே டெக்கரேஷன் பண்ணியாச்சு.